குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி வந்து லன்ச் என்னென்னு பார்க்கலாம். எப்பவுமே வந்து ஸ்கூல் டைம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்கும்போது மார்னிங்கே வந்து லன்ச்சும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ சாதம் வந்து அவ்வளோ சூடாக சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. ஸோ வீட்டில் இப்போ லீவில் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சாதம் வந்து நல்லா சூடாக வச்சு கொடுத்தா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அதனால சூடாக சாதம் வச்சுருக்கேன். கூட வந்து கவு பீஸ், அதாவது ப்ரௌன் காராமணியில் வந்து கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கு கூட வந்து பாயில்டு எக், முடிஞ்ச அளவுக்கு பாயில்டு எக் நான் டெய்லி கொடுப்பேன் வீட்டில் இருக்கிறதுனால. பிகாஸ் அவங்க ஸ்கூலில் வந்து ஃபுல்லாக வெஜிடேரியன் தான், நான்வெஜ் அலவுட் கிடையாது. ஈவன் எக்கு கூட அலவுடு கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு நான் டெய்லியுமே எக் கொடுக்க ட்ரை பண்ணுவேன், கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ் பொரியல் அண்ட் பீட்ரூட் பொரியல் தான். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சாதம் கம்மியாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பொரியல்லாம் அதிகமாக கொடுங்க. அதனால் 2 பொரியல் செஞ்சுருக்கேன், கேபேஜ் அண்ட் பீட்ரூட் பொரியல். அப்புறம் கேர்டு, எப்போவுமே என்னோடய லன்ச் பிளேட்டில் முடிஞ்ச அளவுக்கு கேர்டு இருக்கும். ஸோ கேர்டு இன்றைக்கி